நாம் கெட்டவன் என்று நினைத்த ஒருவர் உண்மையில் நம்மை காப்பாற்ற நினைத்தவராக இருந்தால்? இந்த குருவியின் கதை உங்கள் சிந்தனையை மாற்றும். ஒரு சிறிய குருவி ஒரு பெரிய மரத்திடம் சென்று கேட்டது. சில நாட்களுக்கு எனக்கு இடம் தர முடியுமா? நான் ஒரு கூடு கட்ட வேண்டும். அந்த மரம் பதிலளித்தது, என்னால் இடம் தர முடியாது. நீ பக்கத்திலுள்ள மற்றொரு மரத்திடம் சென்று கேள். அதைக் கேட்ட குருவி கவலையுடன் அங்கிருந்து பறந்து சென்றது. அது அருகிலிருந்த மற்றொரு மரத்திடம் சென்று கேட்டது. அந்த மரம் உடனே அனுமதி அளித்தது. குருவி மகிழ்ச்சியுடன் கூடு கட்டத் தொடங்கியது. சில நாட்கள் கடந்தபின் பெரிய புயல் வீசியது. பலமான காற்றும் மழையும் பெய்தது. அந்த காற்றை தாங்க முடியாமல் முதல் மரம் வேரோடு சரிந்து விழுந்தது. அதை பார்த்த குருவி கீழே இறங்கி மரத்திடம் கூறியது, இப்போது உன் நிலைமை என்ன? அன்று எனக்கு இடம் கொடுத்திருந்தால் நீயும் நன்றாக இருந்திருப்பாய், நானும் நன்றாக இருந்திருப்பேன். அப்போது அந்த மரம் மெதுவாக கூறியது, சில நாட்களுக்கு முன்பே என் வேர்கள் மிகவும் பலவீனமாக இருந்தன. புயல் வந்தால் அதை நான் தாங்க முடியாது என்பது எனக்கு தெரிந்தது. அதனால்தான் உனக்கு இடம் தரவில்லை. நீயாவது பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் உயிருடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நம் வாழ்க்கையிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறும். நாம் முதலில் நல்லவர்கள் என்று நினைப்பவர்கள் பின்னர் கெட்டவர்களாக தெரியலாம். நாம் முதலில் கெட்டவர்கள் என்று நினைப்பவர்கள் பின்னர் உண்மையான நல்லவர்களாக வெளிப்படலாம். ஆனால் உண்மை புரியும் நேரத்தில் அவர்கள் நம்முடன் இருக்காமல் போகலாம்.